பெரியார் இயக்கம் பெரியார் சொன்னா பிற்படுத்தப்பட்டோருக்கு அமைப்புக்கானது, அம்பேத்கர் சொன்னா அது தலித்துக்கானது இதுதான் இது வரைக்கும் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா அம்பேத்கர் பிற்படுத்தப்பட்டவர் கொடுத்தார். பெரியார் பட்டியலின மக்களுக்கும் கல்வியில் இடஒதுக்கீடு அவர் போராட்டத்தின் மூலம் பெற்றிருக்கிறார். இதுதான் வரலாறு. ஆனா தலித்துகள் போனவரே ஆக முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு உடனே இன்னொருத்தர் கூட வந்துட்டார். இது வரைக்கும் அலுவலகம் எடுத்துட்டு வெட்டிட்டு இருந்தவரு எங்களோட வாங்க நாங்க முதலமைச்சராங்க. நான் சொல்றேன், இந்த சூழலில் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொருவரும் தங்கள் கருத்தை பதிவு செய்ய வேண்டும் என்ற நிலை இருக்கின்றது. அந்த வகையில நாங்க அந்த தீர்ப்பு வந்தவுடனே இங்க பட்டாசு வெடிச்சு இனிப்பு கொடுத்து உடனடியா அந்த அடுத்த அரை மணி ஒரு மணி நேரத்துல நிகழ்வாகவே செய்து எங்களுடைய கருத்தை அன்னைக்கே பதிவு பண்ணோம். அந்த வகையில பெருமதிப்புரிய வெண்மணி அவர்கள் மிக மிக சிறப்பாக இங்க சொல்லியிருக்காரு. நாங்களும் தந்தை பெரியார் திராவிடர்களும் தொடர்ச்சியா இந்த உள்ள ஒதுக்கீட்டுக்காக தலித் அமைப்புகள், ஆதித்தமிழர் பேரவை உள்ளிட்ட வெண்மணி தலைமையிலான அமைப்புகள் உள்ளிட்ட அத்தனை அமைப்புகள் நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். பெருமதிப்புரிய தோழர்களே, இந்த இடஒதுக்கீடு வரலாறு என்று சொன்னாலே ஏதோ அம்பேத்கர் பெரியாருக்கு அவர்கள் வந்த பின்னால் தோன்றியது என்று நமக்கு கூர்மைப்பட்டது, விரிவடைந்தது எல்லாம் எதுக்கு பின்னாடி. ஆனா ஆங்கிலேயர் காலத்திலிருந்தே ஆங்கிலேயனே அதற்கு ஒரு அடிப்படை காரணம். அவர் கொடுத்ததுதான் உண்மையான இடஒதுக்கீடு. கம்யூனல் ஜீவோ என்பதே அந்த வகுப்புக்கேற்ற உரிமை. அதை கொடுத்தா இவங்கெல்லாம் என்ன தூக்குள் தொங்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்தெந்த சாதி எவ்வளவு இருக்கோ அது கொடுத்துருங்க. எந்த சாதி எவ்வளவோ அதுக்குதான் ராகுல் காந்தி சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கிறாரு. அதன் அடிப்படையில தான் அது வருங்கிறது வேற. ஆனா தெரிஞ்சுக்க முடியும் எந்த சாதி எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க எவ்வளவு பதவியில் இருக்காங்க, எவ்வளவு கல்வி நிலையில் இருக்காங்க, யாருக்கு என்ன தேவை என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் அந்த வகுப்புக்கேற்ற உரிமை, வகுப்பு உரிமை என்ற தன்மையில உண்மையிலேயே அவன் அதனால்தான் அம்பேத்கர் பெரியாரும் பிரிட்டிஷ்காரன் ஆதரிச்சதுக்கு காரணமே அதுதான். அவன் பார்க்கும்போது முழுக்க பார்ப்பனர்களா இருக்கின்ற போதுதான் மற்ற இந்த சமூக நிலையெல்லாம் பார்த்து ஒரு பக்கம் அவன் பொருளாதாரத்தை கொள்ளையடிச்சாலும் சமூக நிலையில நமக்கு சாதகமாக இருந்தான். அப்படி தொடங்கிய இந்த இடஒதுக்கீடு வரலாறுல வெண்மணி கூட 51 வரலாறு சொன்னாரு. அப்போ செண்பகம் துரைராஜ் என்கின்ற ஒரு பெண், பார்ப்பன பெண், மருத்துவ கல்லூரிக்கு அப்ளிகேஷனே போடாம எனக்கு பாதிச்சிருக்கு. இப்ப சொல்றாங்கல்ல, இது கொடுத்தா சமூக எங்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமை ரொம்ப ஒற்றுமை உடைஞ்சு போயிடும் அப்படின்னு ஒரு புது கணக்கு சொல்றாங்க, பொது மக்களை ஏமாத்துற தன்மையில. அப்போ அந்த மாதிரி வந்த போதுதான் அது என்னன்னா சட்டத்தை எழுதுன அல்லாடி கிருஷ்ணசாமி ஒரு ஐயங்காரே வழக்கறிஞரா அந்த பெண்ணுக்கு இருக்காங்க. அவர் தான் சட்டத்தை எழுதுனது. 5 பேர்ல 1 அவரே அந்த பெண்ணுக்காக வேண்டிக்கிறது. அப்பதான் அது மாறா போகுது, இல்லைங்கிற ஆகுது. பெரியார் எப்படிப்பட்ட பெரியார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால், சட்டமன்றத்தில் ஒரு எம்எல்ஏ இல்லாத பெரியார், பாராளுமன்றத்தில் ஒரு எம்பி இல்லாத பெரியார், மக்கள் மன்றத்தில் இறங்கி போராடுறாரு. போராடுடைய விளைவு பெரிய எழுச்சி. காமராஜர் அன்னைக்கு முதலமைச்சர், அவர் இங்க இந்த இதே அது அப்பதான் இந்த பதிவுகள்லாம் பண்ண எல்லாம் பெட்ரோலை வச்சுக்கோங்க, நான் சொல்றேன் அன்னைக்கு அகராறு கொடுத்துருங்கன்னு சொன்னது அந்த இதுதான். அதெல்லாம் பார்ப்பனர்கள் போகும்போது பார்ப்பனர் முழுக்க ஒரு பெரிய அவர்களுக்குள்ள ஒரு கதிகலங்கி போயிட்டாங்க.
அப்போ காமராஜரும் பெரியார் சொன்னா செஞ்சிருவாருங்கிறது அவருக்கு தெரியும். அதனால அவர் நேர்கிட்ட போனார், சொன்னார், நடந்தது. அப்படி இருக்கும்போது இன்னொரு செய்தி சொல்லுவாங்க, சட்டத்தையே திருத்தாங்க. முதல்ல சட்ட திருத்தம் எதுக்காகத்தான், இடஒதுக்கீட்டுக்காகத்தான் முதல் திருத்தப்பட்டது. அப்ப கூட மற்ற தலைவர்கள்லாம் ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் பண்ணிட்டு போயிருக்கலாமே, ஒட்டுமொத்தமா ஏன் இந்தியாவுக்கு பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, இது தமிழ்நாடுதான் நடந்திருக்கு, பண்ணோம், நிச்சயமா எதிர்காலத்துல இங்கேயும் வரும். இப்ப போயிட்டு இருக்கிற மாதிரி அப்பவே அந்த பிரச்சனை வரும்னு நேரு சொல்லியிருக்கேன். நிச்சயமா வரும். அதனால ஒட்டுமொத்தமா நம்ம எழுதுறதே சிறப்பு, சட்டத்தை மாற்றதான் சிறப்புன்னு பண்ணுது. அது ஒரு வரலாறு என்னன்னு சொன்னா, பெரியார் இயக்கம், பெரியார்னு சொன்னா பிற்படுத்தப்பட்டோருக்கு அமைப்புக்கானது, அம்பேத்கர்னு சொன்னா அது தலித்துக்கானது, இதுதான் இது வரைக்கும் இப்பவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, அம்பேத்கர் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை அவர் கொடுத்துதான் அது செல்லாது வந்துச்சு. பெரியார் இந்த போராட்டத்தை நடத்தினுடைய விளைவு முதல் சட்டம் திருத்தி வரும்போது அந்த சட்டத்துல தெளிவாக எழுதப்பட்டது. அது வரைக்கும் பட்டியலின மக்களுக்கு வேலை வாய்ப்பில் மட்டும்தான் இடஒதுக்கீடு இருந்துச்சு. 51வது வருஷம் வரைக்கும் பட்டியலின மக்களுக்கு வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு இருந்தது. இதை திருத்தும் போதுதான் கல்வியிலும் இடஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்டது. அப்பதான் திருத்தும் போதுதான் வந்தது. அப்ப பெரியாரால் தான் அது நடந்தது. அம்பேத்கர் பிற்படுத்தப்பட்டவர் கொடுத்தார், பெரியார் பட்டியலின மக்களுக்கும் கல்வியில் இடஒதுக்கீடை அவர் போராட்டத்தின் மூலம் பெற்றுக் கொடுத்தார். இதுதான் வரலாறு. ஆனா பெரும் மதிப்புக்குரிய ஐயா தெளிவா சொல்லுவார், எப்படி ஒருத்தான் முழக்கம் போடுவாங்கல்ல, அனுபவிச்ச விட மாட்டான், ஒரு முழக்கம் கம்யூனிஸ்ட் வச்சுருந்தா தெளிவா போடுவாங்க. உண்டு கொடுத்தவன் விடமாட்டான், உழைத்து கொடுத்தவன் விடமாட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஐயா சொல்லுவார். உதாரணமா ரயில்ல அப்பெல்லாம் ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் கிடையாது, அன்ரிசர்வ் தான். புறப்படுற இடத்துல எல்லாம் இறக்குவாங்க, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற இடத்துல எல்லாம் நீட்டி படுத்துக்குவாங்க. டிக்கெட் அதிகமா இல்லாத போது பெட்டியில அந்த இதுல சீட்லயே உட்காராம படுத்துக்குவாங்க, காலியா இருக்குன்னு சொல்லி படுத்து திருப்பூர் வரைக்கும் போனா அவன் தூங்கிடுவான். திருப்பூர் ஒரு கோட்டை ஏறும்போது இடம் இருக்காது. அங்க எழுப்புனா படுத்து இருக்கிறவன் இடம் விடமாட்டான். அவன் என்ன தூங்கி அனுபவிச்சுட்டான் அந்த இடத்த. அவன் எந்திரிக்கிறதுக்கு அவ்வளவு போய் அந்த பக்கம் பாரு, இந்த பக்கம் பாரு, அங்க காலியா இருக்கு, இவன் எந்திரிக்க மாட்டான். இதுதான் ஐயா சொன்னார். இப்படி கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் பயணத்துல அனுபவிச்சு விட மாட்டேங்கிறானே, இவன் ஆயிரக்கணக்கான வருஷமா அனுபவிச்சுட்டு இருக்கானே, எப்படி விடுவான் பார்ப்பான். அதுதான் இப்ப எல்லா ஜாதிக்கும் ஆகிப்போச்சு. இப்ப வந்திருக்கிற பிரச்சனை அனுபவிச்ச ஜாதிக்கு எல்லாருமே இப்ப தனக்கு போயிருதுங்கிற மாதிரி எல்லா ஜாதிக்குமே அந்த தன்மை, அந்த அனுபவிச்ச தன்மை விடக்கூடாது என்ற தன்மை வந்துட்டு இருக்கு. ஆனால் பெரும் மதிப்புரிய தோழர்களே, அதிகமானவர்கள் அன்னைக்கு நடந்த நிகழ்விலேயே தெளிவா சொன்னார், இது வரும், இனி யாராவது போவாங்க. ஆனா அவர் உறுதியா சொன்னார், நிச்சயம் அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ இந்த வழக்கு போட்டு 15 வருஷம் ஆயிடுச்சா, 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷம் கழிச்சுதான் அப்ப தீர்ப்பு வந்தது. இப்ப இவங்க மேல பெஞ்சுக்கு போய் இன்னும் அதுக்கு 9 ஜட்ஜி உட்கார்ந்து தீர்ப்பு வந்தா இன்னொரு 20 வருஷம் ஆயிரும். நிச்சயமா நம்ம தலைமுறையில அது மாறாது. நம்ம தலைமுறையில இப்ப இருக்கிற தீர்ப்பு தான் நிலைக்கும். அதனால தைரியமா இருங்கன்னு சொன்னார். உண்மை அதுதான். அதோட இனி சமூகமும் மாறிடுச்சு. அப்படியெல்லாம் நம்ம விட்டு கொடுத்துட மாட்டோம், விட மாட்டோம். வேணா அருந்ததியர்கள் 3% 6% இருக்கலாம். அடுத்து பட்டியலின சமூகத்தில் மற்ற சமூகத்தை சார்ந்தவங்க ஒரு 15% கூட இருக்கலாம். அதனால அவங்க அதிகமா இருக்கிறதுனால கம்மியா இருக்கிறவங்களை பிரிச்சிடலாம் நினைச்சா நிச்சயமா இந்த சமூகம் மற்ற எல்லா சமூகத்தில் இருக்கக்கூடிய முற்போக்காளர்களும் அருந்ததியர்கள் பக்கம்தான் நிற்பார்கள். நாங்கள் நிற்போம், பெரியார் நிற்பார். அதனால சப்பத்துல மாற்றிட முடியாது. அது நடந்த விரிவான செய்தியை பார்த்தீங்கன்னா கண்ணீர் வரும். அண்ணா அவர்கள் நோய்வாய்ப்பட்டு அமெரிக்காவிலிருந்து வந்துட்டாங்க. ஆனா சீரியஸா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது முன்னாடியே தீர்மானிச்ச தேதி கலைவாணர் NS கிருஷ்ணன் உடைய சிலை திறப்புலாம், அதுல அண்ணாதான் திறப்பாளர் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனா நோய்வாய்ப்பட்டிருக்காரு, போகணும். அப்போ
கட்டாயமா மருத்துவர்கிட்ட சொல்லி இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சிக்கு போய் என்.எஸ். கிருஷ்ணனுடைய கலைவாணர் சிலையை திறந்து வச்சு இதனுடைய வாழ்நாளில் கிடைத்த பெரிய இதுக்கு வராம நான் செத்தால் சாவிட தவிர இதுக்கு வராம போயிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்ததுதான் கடைசி நிகழ்ச்சி. அவர் அது அப்படி சிரமப்பட்டு வந்துட்டு போனார். அதே மாதிரிதான் இந்த அருந்ததியர் சட்டமன்றத்துல மசோதா தாக்கலாகி நிறைவேறும் போதும் கலைஞர் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தார், உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தார். அப்போது அவர் முதல்ல முடிவானது அவர் இல்லாமலேயே அங்கே வாசிக்கப்பட்டு நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் முடிவாக இருந்தது. ஆனால் யாரும் எதிர்பாராமல் முதல்வர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு வந்து இந்த சட்டத்தை மசோதாவை தாக்கல் செய்து பேசுகின்ற போது இது எனக்கு எவ்வளவு உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்தாலும் இதுதான் எனக்கு நிம்மதி, இதுதான் எனக்கு மிக மகிழ்ச்சி என்று சொல்லி இந்த சட்டத்தை அவர் அன்றைக்கு பதிவு செய்தார். மசோதா நிறைவேற்றப்பட்டது. அப்படி வந்த ஒரு சட்டத்தை இந்த அரசு இனி விட்டுவிடுமா? நிச்சயம் விட முடியாது, விட மாட்டார்கள். ஆகவே பெரும் மதிப்புக்குரிய தோழர்களே, இப்போ அதே அந்த மாதிரி இன்றைக்கு ஒரு பல காரணம் கிரிமிலேயர் அதை எதிர்த்துதான் இதே ஒரு தனக்கு கீழே இருக்கிற அடுத்த சமூகத்துக்கு வருவதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அதுக்கு பல காரணத்தை ஏதோ ஒரு காரணம் சொல்லி ஆதிக்கம், அது இது ஒரு ஆதிக்கம் தானே. இந்த ஆதிக்க மனப்பான்மையோடு இருக்கக்கூடியவர்கள் கிரிமிலேயர் அதைத்தானே பாப்பான்னு சொல்றான். கிரிமிலேயர் என்ன சொல்றான்? இங்க இந்த மாதிரி பாதிக்கப்படுறோம், இதனால நாங்க பாதிக்கப்படுவோம் போது பாப்பா அதான் சொல்றான். கிரிமிலேயர்கள் என்ன சொல்றான்? இருக்கிற சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்கள் பாதிக்கப்படுறாங்கிறான். அது 19 பார்த்தா நியாயமா தானே படும், நியாயமா தானே படும். பொங்கு விழா கவுண்டர்ல பணக்காரர்கள் மட்டுமே அனுபவிச்சுட்டு இருப்பாங்க, கீழே இருக்கவும் வாய்ப்பு இல்லாம இருக்கான்னு சொன்னா 19 சொன்னா நியாயமா தானே படும். அதே மாதிரிதான் இப்ப சொல்ற வாதங்கள். ஆனால் அது உண்மை அல்ல. அதனா காரணம் அந்த கிரிமிலேயரை பற்றி நிறைய விளக்கங்கள் நம்ம வருமான அடிப்படையில கூடாது என்பதற்கு நிறைய. ஏன்னா நேற்றைக்கு வரைக்கும் இருக்கிற கோடீஸ்வரன் திடீர்னு இப்ப சிவநாடாரே எடுத்துக்கிட்டா தினம் புலம்பிட்டு இருக்கா பாருங்க. எவ்வளவு பெரிய ஏர்செல் போல அவனை சுத்தமா முடியல. ஆனா அந்த மாதிரி தானே ஆகும். ஒரு இரவுல வயநாட்டுல எடுத்துக்குவேன். வயநாடு என்னாச்சு? அதுல எத்தனை பேர் இருந்திருப்பான், எவ்வளவு வசதியா இருந்திருப்பான். அடுத்த ஒரு வெள்ளம் வந்த உடனே வாழ்க்கையே தலைமுறையும் மாறிடுச்சு, வாழ்க்கையும் மாறிடுச்சு, எல்லாம் மாறிடுச்சு. அது வருமான அடிப்படையில் வச்சு அதுதான் நிலைமை. அதனால வேண்டாம் அப்படிங்கிற தன்மையில நம்ம எல்லாம் மறுக்கிறோம். அதை சொல்லி பாப்பா சொல்லி இன்னைக்கு அவனுக்கு 10% கொடுத்த உடனே எல்லாத்தையும் விட்டான். இதுக்கும் வாய் திறக்க மாட்டேங்கிறான். அவனுக்கு 10 கிடைச்ச உடனே அது வரைக்கும் தகுதி திறவன் எல்லாம் பேசிட்டு இருந்தான். இந்த S.V. சேகர்னு ஒருத்தன் ஒரு இயக்கமே எடுத்தான். அப்போ கூட நக்கீரன் நீ கேட்டாங்க, இது அவர் இடஒதுக்கீடு கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி. தாராளமா தரலான்னு, நான் தரலான்னு. ஏன்னா தாங்க, அது நியாயம். அவங்களுக்கான இடஒதுக்கீடு அவங்களுக்கு தரல, தப்பு. நியாயம் தரலாம். ஆனா கொடுத்தா ஏதோ எடுத்த உடனே IAS IPS வேலை மட்டும் அல்ல. முதல்ல வாங்க, பஞ்சாயத்துக்கு வாங்க. இந்த பஞ்சாயத்தால் நகர் சுற்றி தொழிலாளர்களை எத்தனை பேர் இருக்காங்களோ அதை 3 பாப்பான எடுத்துக்கீங்க. அந்த வேலை வாய்ப்பை 3 நீங்க வாங்கிக்கீங்க. இப்படி அதுல இருந்து தொடங்குவோம் இடஒதுக்கீடு அப்படின்னு சொன்னேன். அதோட அது விட்டான். அந்த மாதிரி இப்ப அவங்களுக்கு அந்த 10% அப்ப யாரு என்ன கொடுமை? அது 10% கொடுத்தது என்ன கொடுமை? இவ்வளவு விவாதமே இல்லை, இவ்வளவு விவாதமா நடக்கவே இல்லை, இவ்வளவு கூட்டம் போடலை, இவ்வளவு அறிக்கைகள் இல்லை, யூடியூப்ல இவ்வளவு விவாதங்கள், இத்தனை பேர் பேசவே இல்லை. அதுக்கு அவன் அனுபவிச்சுட்டு இருக்கிறான். ஏற்கனவே பொது இதுலயா வந்து அனுபவிக்கிறான், இதுல 10 தனியா வேற அனுபவிக்கிறான். ஆனா அதை பத்தி திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான். அதான் நாம் மேல நிக்கிறவனை திரும்பி பார்க்காம கீழே நம்மளை சுமந்துகிட்டு இருக்கிறவனை தான் பார்த்து என்ன ஆட்டம் ஆடுறான், நீங்க ஒழுங்கா நிக்க விட மாட்டேங்கிறான், எதுக்கு ஆடிட்டு இருக்கிறான், நான் உழுந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி கீழே இருக்கிறவனை பார்த்துதான் இன்னைக்கு சமூகத்துல இந்த சாதிகள்லாம் இப்ப பேசிட்டு கூடிய தன்மை அதுதான். ஆனால் இன்றைக்கும் மத்திய அரசு துறைகள்ல முழுமையா 18% ஒட்டுமொத்த பட்டியலினத்துக்குமே நிறைவேற்றல. ஒட்டுமொத்த பட்டியலினம், இந்த சாதி அந்த சாதி இல்லை, ஒட்டுமொத்த பட்டியலினத்துக்குமே
18% இடஒதுக்கீடு இது வரைக்கும் அமல்படுத்தவே இல்லை. அதுக்கு எப்படி இப்ப சொன்னார்ல, அருந்ததியர்களுக்கு இருக்கு, ஆனா இன்னொரு ஜீவோ மூலமா தகுதி இல்லைன்னு ஒதுக்கிடுறான். அந்த மாதிரி ஒதுக்கிய அந்த இடத்தையும் முழுக்க பாப்பான் தான் பிடிச்சி வச்சிருக்கான். அதனாலதான் ராகுல் காந்தி சொல்ற மாதிரி இதுல ஜனாதிபதி அலுவலகத்துல 10 செக்ரட்டரி இருந்தாங்கன்னா 10ல் 9 பேர் பாப்பானா. அதுல எஸ்சி இல்ல, பிசி இல்ல, முஸ்லீம் இல்ல, கிறிஸ்டின் இல்ல. அப்போ அந்த மாதிரி முழுக்க அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான். நம்ம திரும்பி மேலையெல்லாம் பாக்குறத விட்டுட்டு அவனை அவன் அந்த இடத்த பிடிக்கிறத விட்டுட்டு இப்ப இந்த நமக்கு காலங்காலமா இந்த அம்பேத்கர் சொன்ன அந்த உதாரணம் இப்பதான் ரொம்ப தெளிவா விரிவா நமக்கு எல்லாருமே மனசுல பதிய வேண்டியது. அறுக்கப்பட்ட மூட்டையில அடி மூட்டை. அந்த இடத்தை வரும்போது இவ்வளவு ஆர்ப்பாட்டம், இவ்வளவு கேள்விகள், இவ்வளவு இத்தனைக்கும் அவங்க எந்த விதத்திலையும் குறைஞ்சிருவாங்களா? இப்போ ராமதாசும் நம்ம நாய்க்கட் கொட்டாய் அந்த இடத்துல நடந்தது, இளவரசன் திவ்யா நிகழ்ச்சி நடந்தது, பார்த்தோம். ஏன் வன்னியர்கள் அவ்வளவு ஆத்திரப்பட்டாங்க அந்த ஆதி திராவிட சமூகத்தை பார்த்து அப்படிங்கும் போது அங்க தெரியுது என்னன்னா, அங்க பார்த்தா வட மாவட்டங்கள்ல வன்னியர்களும் ஆதி திராவிடர்களும் நீங்க ரெண்டு பேரும் விவசாயம் பண்ணிட்டு 2 பேரும் விவசாய காலத்துல நின்னாங்கன்னா யாரு ஆதி திராவிடர் யாரு வன்னியர்னு கண்டுபிடிக்க முடியும். 2 பேரும் கருப்பா இருப்பாங்க, 2 பேரும் கோமணம் கட்டி இருப்பாங்க, 2 பேரும் ஒரே மாதிரிதான் இருப்பாங்க, வித்தியாசமே கிடையாது. அந்த அளவுக்கு அங்க சமூக நிலை அப்படித்தான் இருக்கு, கல்வி நிலை, சமூக நிலை எல்லாமே இருக்கு. ஆனா இப்போ அந்த நாய்க்கல் கொட்டாய் போன்ற அந்த பகுதிகளில் இருந்த ஆதி திராவிட தோழர்கள் கொஞ்சம் மற்ற பெங்களூர், கர்நாடகா போன்ற பகுதிகளுக்கு வேலைக்கு போய் அவர்கள் கொஞ்சம் பொருளாதாரத்தில் வளர்ந்து இராணுவத்துல இருக்கக்கூடிய தன்மை, போலீஸ் அங்க பாத்தீங்கன்னா நெறிஞ்ச போன பகுதியெல்லாம் பார்த்தா போலீஸ் வண்டி, பைக்ல போலீஸ் நிலையில ஒரு பைக் நிற்குது. இராணுவத்துக்கு போயிட்டு வந்த இளவரசனுடைய அண்ணன் இராணுவத்துல இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவங்கெல்லாம் ஆதி திராவிட சமூகத்துல இருந்து அந்த பணிக்கு போயிருக்காங்க. வீட்டுல ஏசி இருக்குது, மாடி வீடு இருக்குது. ஆனா அதே அந்த பக்கம் இவங்க எல்லாம் கொடுத்து அடிச்சு உழைச்சாங்க பாருங்க. வன்னியர் வீடுகளை பார்த்தா வெறும் குடிசைகளா இருக்கு. அப்போ இதை பார்த்து ஒரு பக்கம் இவங்க இவ்வளவு வசதி வாய்ப்பா இருக்காங்கன்னு ஆத்திரம், அந்த ஆத்திரத்துல தான் அது நடந்தது. அதுதான் அதை தூண்டியிருக்கு, அந்த ஆத்திரம் தான் தூண்டியிருக்கு. அப்போ அந்த நிலையில அந்த வன்னியர்கள் இவங்க ஆயுதங்களை தாக்குறாங்க, கொளுத்துறாங்க, அடிக்கிறாங்க, இலவசம் விட்டுறாங்க, போடுறாங்க. அப்போ தயவு செய்து நாம் எண்ணி பார்க்கணும். அப்போ இந்த வளர்ந்துட்டாங்களே, இவங்க நல்லா இருக்காங்களேங்கிற தன்மையில வன்னியர்கள் அந்த நடத்துனது அப்ப நியாயம் எடுத்துக்க முடியுமா? இவங்க இவங்க வசதி ஆயிட்டாங்க, படிச்சுட்டாங்க, நல்லா அரசு இராணுவத்துல பதவியில் இருக்காங்க அப்படின்னு அவங்க கோபப்பட்டதை நாம சரின்னு எடுத்துக்க முடியுமா? அது போலத்தான் இப்போ அருந்ததிய மக்கள் வளர்ந்து வரக்கூடிய நிலையில அவர் சொன்னாங்க, மருத்துவத்துல எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை பேர் இருக்காங்க, வளர்ந்துருக்காங்க. இப்ப இன்னும் ஏராளமா வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, வரணும். அதனால பெரும் மதிப்புக்குரிய தோழர்களே, பெரியவர்களே, அவங்க இன்றைக்கு பார்ப்பனர்கள் போல இப்போ எப்படி இடஒதுக்கீட்டுக்கு எதிராக அவன் வாதங்களை வச்சானோ அது போல இவங்க வைக்கிறாங்க. ஆனா நிச்சயமா அதெல்லாம் மக்களால் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அது நிற்காது. இப்ப அடைஞ்சிருக்கிற வெற்றி நிரந்தரமாகும். இதை நிரந்தரமா ஆக்குவோம். இதுக்கு எந்த சூழல் எப்படி வந்து எந்த மாதிரி ஆபத்து வந்தாலும் நாமும் அதுக்கு தந்தை பெரியார் திராவிடர்களும் அந்த இதுக்காக தொடர்ந்து துணை நிற்போம். இடையில பாத்தீங்கன்னா இப்போ அவங்க கூட தலித்துகள் முதல்வரே ஆக முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்குது. அதுக்கு உடனே இன்னொருத்தர் கூட வந்துட்டார். இது வரைக்கும் அருவாள் எடுத்துட்டு வெட்டிட்டு இருந்தவரு எங்களோட வாங்க, நாங்க முதலமைச்சராக. நான் சொல்றேன், நீ தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆக்குறத விட்டு முதல்ல திருமாவளவனையோ கிருஷ்ணசாமியோ அல்லது இவங்க 2 பேரையும் கூட ஆக்கிடுவாங்க,
நம்ம அதிகமான ஆக்க மாட்டாங்க. அந்த அப்படி அவங்க எல்லாம் ஆக்குறது அப்புறம் இருக்கட்டும். முதல்ல ராமதாசு அன்புமணி நடத்தக்கூடிய காலேஜ்ல கல்லூரி முதல்வரா ஒரு அருந்ததியரை, ஒரு தலித்த, ஒரு தேவேந்திரோட வேளாளரை, ஒரு பறையரை, அந்த வன்னியர்கள் நடத்தக்கூடிய கல்லூரிக்கு கல்லூரி முதல்வராக கொண்டு வாங்க. கல்லூரி முதல்வராக கொண்டு வாங்க. அப்புறம் தமிழ்நாட்டுக்கு முதல்வராக அப்புறம் பார்த்துக்கலாம். நன்றி.